6 படை வீடுகளில் 5 படை வீடுகளில் அருள் செய்யும் முருகப்பெருமானை மலையேறி சென்று வழிபட வேண்டும். ஆனால் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கச் சென்றால் பூமியின் மட்டத்திலிருந்து இறங்கிச் சென்று வழிபட வேண்டும். அதுபோல தரிசனம் முடித்துவிட்டு திரும்பும் போது படியேறி வெளியே வர வேண்டும். இப்படி முருகப்பெருமானை இறங்கிச் சென்று வழிபட்டு திரும்பி வரும்போது படியேறி வருவது என்பது வாழ்க்கையில் இனி எப்போதும் ஏற்றம்தான் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையாகும். திருச்செந்தூரிலே சுப்பிரமணியர், சண்முகர் என 2 மூலவர்கள் உள்ளனர். இதிலே சுப்பிரமணியர் கிழக்கு பார்த்தபடியும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கின்றனர். தெற்கு பார்த்த சண்முகரை வழிபட்டால் கல்வியும் ஞானமும் கைகூடும் என்பது ஐதீகம். சண்முகரை வழிபட்டால் சிவசக்தியை வழிபட்ட பலனும் கிடைக்கும்.